உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவானாகப்பட்டது ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சார் சுக்கிர பகவானுடைய பதிவை அடிக்கடி போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுக்கிர பகவானுக்கு வந்து இது ஒன்றும் ட்ரெண்ட் இல்லை. சுக்கிர பகவானுடைய பதிவை ஏன் போடுறா அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நீங்கள் கூரை விட்டு இருந்தாலும் சரி, சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறீங்கன்னா அந்த சுக்கிர பகவானால தான். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தர் காரு பங்களா வசதி இதோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கும் அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம்தான். இப்போ மனைவினால் சந்தோஷம், மக்களால் சந்தோஷம், நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா இதுவும் சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சங்காட்டித்தான். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அழுது வண்ணமே இருப்பாங்க, அழுமூஞ்சியாகவே இருப்பாங்க. அவங்க வீட்டில் துக்கம் சோகம் இதே இருந்துட்டு இருக்கும். நல்ல நிம்மதி இருக்காது, நல்ல நிம்மதியான சாப்பாடு இருக்காது, நல்ல உறக்கம் இருக்காது, நல்ல இடத்துல படுத்து தூங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காது. இது மாதிரி இருப்பதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்ததுனால தான். இப்போ வந்து சினிஃபீல்டில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ டிவியில் வர்றாங்க, மீடியாவில் வர்றாங்க, இவங்களுக்கு எல்லாமே சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்கமாகவோ சுபகிரகங்கள் பார்த்தோ இருந்தால் மட்டும்தான் ஜொலிக்க முடியும், சினிஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ண முடியும், புகழ் பெற முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நடிகர், அவர் வந்து அவருடைய கடின உழைப்பினால, அறிவினால, அவருடைய திறமையால் இன்னைக்கு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா உண்மைதான். ஆனால் அதற்கும் அந்த சுக்கிர பகவானுடைய சப்போர்ட்டு, அந்த சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவர் இந்த அளவுக்கு ஜொலிக்க முடியும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகமாகவோ இல்லை அந்த சுக்கிர பகவானை சுபகிரகங்கள் பார்த்தோ இல்லை அந்த சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்தில் இருந்தோ, அப்படி இருந்ததுனால தான் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு குறுகிய நாளில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை, பேர், புகழ் எல்லாமே கிடைச்சிருக்குது. இப்போ சின்ன பையனை போய் கேட்டால் கூட சிவகார்த்திகேயன்னா கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுனால மட்டும்தான். இது போக இப்போ ஒரு சிலர் வந்து நடிக்கிறாங்க, அவங்க அப்பாவும் இந்த ஃபீல்டில் இருந்திருப்பார், அவங்க தாத்தாவும் இந்த ஃபீல்டில் இருந்திருப்பார், அதனால் அவங்க மகன் இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க. அப்படியே வந்தாலும் பெரிய வளர்ச்சி இருக்கிறது இல்லை. அப்போ அந்த சுக்கிர பகவான் யார் யாருக்கெல்லாமே வலுத்து இருக்குதோ அவங்க தான் நல்ல நிலைமைக்கு வர முடியும். சுக்கிர பகவான் கெட்டு போனவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதிர்பார் இனத்தவரோடு தவறான நட்பு, ட்ரக்ஸ் அடிப்பாங்க, அதுபோக வந்து அவங்க போகக்கூடிய ரூட் சரி இருக்காது, ஜெயில் வாழ்க்கை, சிறை தண்டனை, மறைமுகமான இல்லீகல் கான்டக்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷம் நல்ல நிம்மதிங்கிறது இருக்காது. இவ்வளவு பிரச்சனைகள்
பிரச்சனைகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலு, கோர்ட்டு, வம்பு, வழக்கு, ஸ்டேஷனு இப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் நல்ல ஸ்தானங்கள் இருக்கணும். கெட்ட ஸ்தானங்களில் 6, 7, 10 இந்த மாதிரி ஸ்தானங்களில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக கெடுதலான பலன் தான் இருக்கும். சார் இதுக்கு விதிவிலக்கே இல்லையா? 6, 7, 8 சுக்கிரன் இருந்தால் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. எதுக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ இந்த விஷயத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ இந்த 6, 7, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் குருவுடைய பார்வை பெற்றோ இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை தொடராது. பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். இப்போ வந்து நம்ம துலாம் ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் இதை பார்க்கலாம். இப்போ 8வது இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இப்போ பயிற்சியே 8ஆம் இடத்துக்கு தான் வந்திருக்கிறார் சுக்கிர பகவான். எந்த ராசிக்கு பார்க்குறோம்? துலாம் ராசி. துலாம் ராசியுடைய அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் முதல் நடக்கும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எப்படின்னா, சுக்கிர பகவான் ஆப்பட்டது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார். எப்படி அப்படின்னா, சிவபெருமானுடைய உபதேசத்திலிருந்து அந்த உபதேசம் சுக்கிர பகவானுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. அந்த சிவபெருமானும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள். அது போக இந்த குரு பகவான்ங்கிறது சுப கிரகம்தான். அந்த குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் ஆறாங்க. இருந்தாலும் குரு பகவானுக்கு இந்த வரம் கிடைக்கல. சுக்கிர பகவானுக்கு இறந்தவர்களை எழுப்பக்கூடிய, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த வரம் கிடைச்சிருக்குது. அதனால தான் பெண்கள் எல்லாருமே சுக்கிர பகவானை வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆண்களுக்கு ஆயுள் பலம் கூடும். சரி, சனி பகவான் வழிபட்டவை கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. சுக்கிர பகவான் பொதுவாக அந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வருமானம், லாட்ரி சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், திடீர்னு பிஸ்னஸில் பெரிய அமௌண்ட் சம்பாதிப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், நீங்களே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இது மாதிரியான அதிர்ஷ்டங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது போக அதே துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த தனஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை கட்டுவீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எந்த கடன்லையும் மாட்டிக்க மாட்டீங்க. வருமானம் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க.
வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, இது மாதிரி இன்னும் வெளியில் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் உழைத்து தான் கஷ்டப்பட்டு இன்னுமே நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலையே, நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே, இந்த கஷ்டம் எப்போ தீரும், நம்ம இங்கே ஏதாவது ஒரு வீடு வாங்குவோமா, இல்லை இங்கே பிஆர் கிடைக்குமா, இல்லை நல்ல பொசிஷனுக்கு வருவோமா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேதனைகள் இந்த பீரியடில் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நான் நல்ல பலனை தான் சொல்கிறேன். ஆனால் அந்த நல்ல பலனை சொல்லியும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு, இல்லை உங்களுக்கு என்ன லக்னம், என்ன ராசி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் என்ன, இது என்ன ஏதுங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் போடுற வீடியோவை பார்த்துட்ருக்குறீங்க, பார்த்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அது போக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சுக்கிர பகவானை வணங்கி வாங்க. சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மகாலட்சுமியை வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். வெள்ளிக்கிழமை நாளில் 5 தீபம் போட்டு வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயமே என்னென்னா, என்ன சார் சுக்கிர பகவானுக்கு மாதம் மாதம் பதிவு போட்டே இருக்கிறீங்க, இப்போ ஏதாவது ட்ரெண்டுங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மன நிறைவான வாழ்க்கை. நாம் யாரும் 200 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 வருஷமும் வாழ போகிறதில்ல. வாழக்கூடிய அந்த நாட்களில் நம்ம சந்தோஷமாக வாழணும், திருப்தியாக வாழணும், நாம் நினைச்சபடி வாழணும். அப்படின்னா வசதி, ஆடம்பரம், சொகுசு, இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அழுமூஞ்சியாக இருப்பாங்க, ஒரே துக்கமாக இருக்கும், முகத்தில் ஒரு நல்ல கலையே இருக்காது, நல்ல சந்தோஷமே இருக்காது, எந்நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை அமையாது, நல்ல திருப்தி இருக்காது. இவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்க மாட்டார். இப்போது கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஜொலிக்க முடியும், அவங்க ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நடிகர் சிவகார்த்திகேயன், அவர் வந்து அவருடைய உழைப்பால், அவருடைய அறிவால், அவருடைய திறமையால் குறுகிய காலத்தில் மிக உயரமாக வளர்ந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நடிகர். அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய அந்த அமைப்பு நல்லா இருந்து காட்டித்தான். எப்படின்னா,
ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கும், இல்லைன்னா உச்சமாக இருந்திருக்கும், இல்லைன்னா நேச்சபங்க ராஜ்யோகத்தில் இருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது சுபகிரகங்கள் அந்த சுக்கிரனை பார்த்துருக்கும். அப்படி அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட்டு நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தங்காட்டி தான் அவர் குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. ஒரு சிலர் வளர்றாங்க, அவங்க அப்பா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க தாத்தா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்ததுனால இந்த ஃபீல்டில் வளர்ந்துருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க ஒழிய பெரிய லெவலில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்போ கூடா நட்பு, இல்லீகல் கான்டாக்டு, ஒரு தவறான பாதையில் போகிறது, கூடா நட்பு, ட்ரக்ஸு, அதே சமயத்தில் இப்போ பெண்களுடைய தொடர்பு, இதனால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ஜெயில் வாழ்க்கை, கொடுமை, இந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் கெட்ட ஸ்தானத்தில் இருந்து காட்டித்தான். அப்போ அந்த கெட்ட ஸ்தானம்னா எது அப்படின்னா 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிரன் நின்னால் இந்த மாதிரியான கெடுதலான பலன்களை தான் அனுபவிக்க முடியும். இதற்கு விதிவிலக்கே இல்லைங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. அந்த 6, 7, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலன்களிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கெடுதலான பலன்களை அவங்க அனுபவித்து தீரணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, நம்முடைய ராசியிலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, நமக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார்? அதாவது 3ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இப்போ பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். அப்போ சிம்மராசிக்காரங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை, தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். என்ன இப்ப அஷ்டம சனி நடக்குது இல்லையா, பயந்துக்கவே வேண்டாம். அஷ்டம சனியால் நீங்க பாதிக்கவே படமாட்டீங்க. ஏன் சொல்ற அப்படின்னா அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிர பகவானை பார்க்குறாங்க. அந்த சனியும் சுக்கிரனும் அதி நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகத்தின் துணையோடு சுக்கிரன் இருப்பதால் அந்த சனியுடைய பார்வை சுக்கிரன் மேல படுறதுனால அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ அவங்க அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு அரசு தொழில் இருந்தாலும் சரி, பெரிய உயரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே இப்போ கூடி வரும். பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த பீரியடில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆரம்பித்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா? கண்டிப்பாக தீரும்.
உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள், உங்களை கெடுத்ததே அவங்க தான். நீங்கள் நல்லது 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 நினச்சி எல்லாத்துக்குமே உதவி பண்ணீங்க. அதில் முக்கால்வாசி பேர் துரோகிகள், எதிரிகள் தான். நீங்கள் எதிரிகள் தான் வளர்த்து வச்சிருக்கிறீங்க, துரோகிகளையும் வளர்த்து வச்சிருக்கிறீங்க. பின்னாண்ட முதுகுலேருந்து உங்களுக்கு குத்துறாங்களோடையோ நேருக்கு நேர் அடிப்பதற்கு யாருமே இல்லை. இப்போ முதுகுல குத்தி உட்கார வச்சுட்டாங்க. இதற்கு மேலேயா எந்திருப்பீங்களா? கண்டிப்பாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சியும் அந்த முன்னேற்றமும் நல்லா இருக்கும். காய்கறி கடை வச்சாலும் சரி, நீங்கள் பெரிய பல கோடி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த பீரியட்ல நல்லா இருப்பீங்க. சுக்கிரனுடைய அனுகிரகம், அதுவும் 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகளும் தீரும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும் தீரும். உங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாங்குவீங்க, சொத்தும் வாங்குவீங்க, வீடும் கட்டுவீங்க. இதற்குண்டான எல்லா விதமான பாக்கியமும் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்ல வளர்ச்சியான காலகட்டம். இந்த பீரியடில் யாரை கும்பிடணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க ரங்கநாதரை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். தைரியமாக இருங்க. ஆனால் ஒரே விஷயம், உங்கள் ராசியிலேயே கேதுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் செஞ்சு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நாம் பேசக்கூடிய பேச்சு யோசனை பண்ணி பேசுங்க. 10 பேச்சு பேசுகிற இடத்துல 2 பேச்சு பேசுங்க. திடீர்னு பேசிட வேண்டாம், திடீர்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக யோசனை செய்து முடிவெடுங்க. இந்த பீரியடில் சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாங்க. அதனால் மனைவியை நம்புங்க. மனைவியை விட்டு விலகி போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மனைவி விட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இதற்கு முன்னாண்டேயும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க. எல்லாமே பார்த்து சொல்கிறேன். இனிமே அந்த லக்னம், அந்த சந்திரா லக்னம், இதற்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, நான் சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்குது, இருந்தும் உங்களுக்கு அந்த பலன் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் எங்கேயோ ஒரு பக்கத்தில் மிஸ்டேக் இருக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். அதனால தான் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் போட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க, சுக்கிர பகவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி, இது எல்லாமே கிடைக்கும். அதே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தாங்கன்னா
அழுகை, சோகம், ஒரு திருப்தி இல்லாத நிலை, இந்த மாதிரிலே உருவாகும். ஒரு சிலருக்கு இப்போ இந்த மீடியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, எல்லாரும் பார்த்து புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்திருப்பாங்க, டிஜே பண்ணுறவங்க. இப்போ அவங்களுக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆட்சியாக இருந்திருப்பாங்க, இல்லை உச்சமாக இருந்திருப்பாங்க. அந்த சுக்கிரன் ஏதாவது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகர் அவர் திரை உலகில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகர். அவருக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ இல்லை நீச்சபங்க ராஜயோகமாகவோ அப்படி இருந்து அந்த தசை நடந்தால் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அந்த தசை நடக்கலினா கூட அந்த சுக்கிர பகவானை சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவருக்கு சஞ்சீவி மந்திரம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மந்திரத்தை சிவபெருமான் இந்த சுக்கிர பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும்தான் தெரியும், குரு பகவானுக்கு கூட தெரியாது. அந்த குரு பகவானுக்கு சுக்கிரன் மருமகன். அப்படி இருந்தும் அந்த மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு கெட்ட பலனைத்தான் அனுபவிப்பாங்க. மேக்சிமம் இதில் 6ஆம் இடத்துல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும், போகக்கூடாத வழியில் போனாங்க அப்படிங்கிற பேர் வரும். தப்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிர்பால் இனத்தவரோடு நட்பு, அப்போ அந்த கூடாத பழக்க வழக்கங்கள், கூடாத நட்பு, இது எல்லாமே அந்த சுக்கிரனாகப்பட்டது கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பேர், புகழ், மரியாதை, கௌரவம் எல்லாமே கெடும். இதே சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல வீடு, நல்ல மாளிகை, நல்ல ஏசி இதெல்லாமே போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். அதற்கும் சுக்கிர பகவான் தான் காரணம். ஆனால் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10 இந்த 3 இடத்துல மட்டும்தான் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மேச ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூலை 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள், இது எல்லாமே இது இப்போ மேசராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் தனாதிபதியாகிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாகிய
சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான 5 பலன் ரொம்ப நறுக்குன்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கலஸ்திர காரகன் சுக்கிரன் தான். கலஸ்திர காரகன். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் தான். அதுபோக பார்ட்னர் மூலியமாக நம்ம ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த 7ஆம் இடத்து சுக்கிரனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனம், பணம், லோனு, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும், ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணினாலும், கடன் பட்டாலும், லோன் வாங்கினாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், முன்னேற்ற பாதையில் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அது போக சினி ஃபீல்ட்லேயுமே நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, தனம், உங்களுடைய உயர்வு, இது எல்லாமே சுக்கிர பகவானால தான் நடக்கும். அது உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அப்போ இந்த 7.5 சனினால் உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக, அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை, அந்த 3ஆம் பார்வையாக சுக்கிரனையே பார்க்குறாங்க. அந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாரு, பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை காட்டுவார். கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அதே சனி பகவானை வணங்கி வாங்க, சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்கி வாங்க. உங்களுடைய லெவலே வேறு லெவலில் போயிடும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்கள் ஜென்ம லக்னத்தில், ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது, உங்கள் ராசி என்ன ராசி, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்த கிரகங்கள் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்போ மேச ராசியில் இருக்கிறாங்க. இதற்கு முன்னாண்ட மீனத்தில் ஒரு 4 மாதம் இருந்து உச்ச பலத்தோடு இருந்து ஒரு நல்ல பலன் தான் கொடுத்தாங்க. இப்போ மேச ராசியில் இருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷப ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அந்த சொந்த வீடான சுக்கிர பகவானின் சொந்த வீடான ரிஷப ராசிக்கே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் இருப்பாங்க.
இந்த சுக்கிர பகவானின் பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இது போக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சி பற்றி அடிக்கடி போட்டுட்ருக்கிறீங்க, இது என்ன ஒரு ட்ரெண்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு சுகபோக வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. இதே சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முகத்தில் ஒரு நல்ல கலை இருக்காது, எப்பவுமே அழுத வண்ணமே இருப்பாங்க, ஒரு நல்ல திருப்தி இருக்காது, ஒரு நல்ல செழிசெழிப்பு இருக்காது, அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. இது சுக்கிர பகவான் கெட்டு இருந்தால். அது போக சிலர் கலைத்துறையில் இருக்கிறாங்க, டிவிலையும் வர்றாங்க, படத்துலையும் நடிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ அந்த சுக்கிர பகவான் நட்பு வீடுகளில் இருந்தாலோ அவங்க இந்த ஃபீல்டில் ஜொலிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் குறுகிய பீரியடில் தன்னுடைய திறமையாலும் அறிவாலும் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இதற்கு காரணம் அந்த சுக்கிர பகவானின் துணை இல்லாமல் அவர் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு சிலர் வளர்ச்சி அடைகிறாங்க, அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தா இந்த சினி ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்களுடைய சப்போர்ட்னால ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதற்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் துணை இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ சுக்கிர பகவான் நட்பு ஸ்தானத்திலேயோ இல்லை ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்திலோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும். இப்போ ஒரு சிலருக்கு சுக்கிர பகவான் கெட்டு போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்பால் இனத்தவரால் கண்டிப்பாக பங்கப்படுவாங்க, பேர் கெடும், அவங்களுடைய புகழ் கெடும், அவங்களுடைய வளர்ச்சியுமே கண்டிப்பாக கெடும், தவறான பாதையில் போவாங்க, தவறான நட்பு அதில் மாட்டிக்குவாங்க, அதுபோக சூதாட்ட வகையில் போவாங்க, இதன் மூலியமாக சொத்தை இழப்பாங்க, தன் பேர் புகழை இழப்பாங்க, தன்னுடைய தகுதி தரத்தை குறைச்சிக்குவாங்க. இதுதான் சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கெட்டு இருக்கிறது. அப்போது சுக்கிர பகவான் எங்கே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. அது ராசியில் இருந்தோ இல்லை லக்னத்தில் இருந்தோ நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படி இருந்து அந்த தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் தான் நீங்கள் சந்திக்க முடியுமோ இல்லையோ, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, அந்த சுக்கிரன் இப்போ ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் அந்த கெட்ட விஷயத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்க முடியும். அதுபோக சுக்கிர பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு அரிய சக்தி என்ன அப்படின்னா, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய சக்தி. அதாவது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். இந்த சக்தியாகப்பட்டது சிவபெருமான் அவருடைய உபதேசத்தால் இந்த சுக்கிர பகவானுக்கு அந்த அரிய சக்தியாகப்பட்டது கிடைச்சிருக்குது. இப்போ அந்த சுக்கிர பகவானும் சிவபெருமானும்
அதிநட்பு கிரகங்கள். அது போக குரு பகவானுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கல. குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் தான். ஆனால் குரு பகவானுக்கு கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கல. ஆனால் குரு பகவான் கிரகங்கள்ல மிக சுபகிரகம், மிக மிக சுபகிரகம். அப்படி இருந்தும் குரு பகவானுக்கு அந்த வரம் கிடைக்கல. இதே பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதே சனி பகவான் தான் எல்லாத்துடைய ஆயுளுக்கும் காரகன். அந்த சனி பகவான் வழிபடலாம். பெரும்பாலும் பெண்கள் சுக்கிர பகவானை வழிபடுவதால் கண்டிப்பாக அவங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்லது. சரி, இப்போ நம்ம கடகராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன், பாருங்க. இந்த சுக்கிர பகவான் கடகராசிக்கு 4/11 கிரகம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்று 11ஆம் இடத்துக்கே வந்திருக்கிறாரு சுக்கிர பகவான் கடகராசிக்கு. அப்போ இந்த கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா எந்த கிரகத்துக்கும் 11ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் வந்தாலுமே சுப பலனை தான் கொடுப்பாங்க. ஆனால் சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த பலத்தோடு வந்ததுனால கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில், தன்னுடைய அறிவில், தன்னுடைய திறமையால், தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம், சுபகாரியங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷங்கள், ஒரு டைவர்ஸ் வருது, ஒரு பிரிஞ்சு போகிறாங்க, அவங்களுக்கும் பிரியக்கூடாத அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள இந்த சுக்கிர பகவான் பூந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்து அவங்க ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி செய்வார். சில குடும்பங்கள் பிரிஞ்சே ஆகும்னா கண்டிப்பாக அது பிரித்து வச்சிருவார். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடம் என்பது லாபம் 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 கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த கடகராசிக்காரங்கள் இந்த பீரியடில் ஏதாவது தொழில் தொடங்கலாமா? ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த பீரியட்ல இருந்தாவது நான் எழுந்து நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும். அதற்குண்டான வழி உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீரியடில் தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்களோட ஒரு பார்ட்னர் சேர்த்திக்கலாம், நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களை சுற்றி உள்ளவங்களால, பெரிய மனிதர்களால, ஒரு விஐபினால, உங்களுடைய பழக்க வழக்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு, உங்களுக்கு வளர்ச்சி, வெளிநாடு போகக்கூடிய யோகம், உங்களுடைய கடனை கட்டுவீங்க, உங்கள் கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. இது உத்தமம், உறுதியாக நடக்கும். இது போக அதே சுக்கிர பகவானை சனி பகவானும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால சனியும் சுக்கிரனும் அதிநட்பு கிரகங்கள். அப்போ சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு, சுக்கிர பகவான் பணத்தையும் கொடுப்பாரு, வளர்ச்சியையும் கொடுப்பாரு, நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு, திடீர் லாட்ரி யோகத்தையும் கொடுப்பாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இந்த
இப்போ இந்த கிரகங்கள் அடைவை பார்த்து இதில் ஏதாவது கெட்ட பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததுனால அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கிறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். இந்த டயத்தில் அருமையான வாய்ப்புகள் வரும். யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அதே சுக்கர பகவான் வணங்கி வாங்க, அந்த சனி பகவானையும் வணங்கி வாங்க. இந்த பீரியடில் வணங்கி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினது கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக நிறைய பேர் நான் போடுற பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோக நிறைய பேர் ஜாதகத்தையும் அனுப்புகிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்தோ உங்களுடைய ராசியிலிருந்தோ அந்த சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள், என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நல்ல பலனை நான் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு அதுக்கு எகென்ஸ்டாக பலன் நடக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தான் குறை இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ரிஷபத்திலேயே ஆட்சி. இப்படி ஆட்சி பெற்ற சுக்கிரனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை மாதம் மாதம் போடுறீங்களே, இது ஏதாவது ட்ரெண்டுங்களா, ஏதாவது இந்த சுக்கிர பகவானால் என்ன அனுகிரகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை, பேரும் புகழோடும், அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு வளர முடியும். ஒரு சிலர் அழுமூஞ்சியாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் துக்கம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு நல்ல செலிசெலிப்பு இருக்காது, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, ஒரு நல்ல திருப்தி இருக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல இடத்துல படுத்து உறங்க முடியாது. இதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அந்த சுக்கிர பகவான் நல்லா இல்லை. இப்போ கலைத்துறை எடுத்துக்கோங்க, அது போக டிவிலையும் சரி மீடியாலையும் சரி நிறைய பேர் பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுக்கிர பகவான் நட்பு வீடுகளிலோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மீடியா இந்த கலைத்துறையில் ஜொலிக்க முடியும், நல்லா வளர முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு குறுகிய வயதில் பெரிய வளர்ச்சி. அப்போ அவருக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம், இது எல்லாமே இருந்துட்டாலும் இதனோடு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம்
நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சினி ஃபீல்டில் ஜொலிக்க முடியும். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்ச பங்க ராஜயோகமாகவோ இல்லை சுபகிரகங்கள் சுக்கிர பகவானை பார்த்தோ இருந்ததுனால தான் அந்த சிவகார்த்திகாயன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. இன்னுமே ஒரு சிலர் வளர்றாங்க. இப்போ மகன் சினிஃபீல்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க யாராவது அந்த சினிஃபீல்டில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாமே இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜொலிச்சு நிற்பாங்க. இந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களே, எதிர்பால் இனத்தவரோடு தவறான நட்பு, தவறான உறவு, ட்ரக்ஸ் அடிப்பாங்க, ஜெயில் வாழ்க்கை வாழ்வாங்க, சட்டத்துக்கு புறம்பா போவாங்க, கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சந்தோஷமே அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பா கிடைக்காது, அல்ப சந்தோஷம். அப்போ அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் எது அப்படின்னா, ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம், கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, தகாத உறவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். இதுலையுமே பர்டிகுலராக 6ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும். அப்போ அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து அந்த தசை நடந்து இல்லை அந்த புத்தி நடந்து அந்த சுக்கிரன் இல்லை அந்த 6ஆம் இடத்தை பார்த்து இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதற்கு விதிவிலக்கு இல்லையா சார்? இது தப்பிக்கவே முடியாதா? முடியும். எந்த விஷயத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ இந்த 6, 7, 10 சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்திலேயோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை அடைந்தோ இருந்தால் கண்டிப்பாக இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம். அப்படி இந்த சுபகிரகங்கள் பார்வை இல்லை, சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இல்லை அப்படின்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி சுக்கிரன் நின்ன ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் மிதுன ராசி, சுக்கிரன் 5ஆம் இடம் கன்னி ராசி, சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் அந்த ரிஷபம். அப்போ 9ஆம் இடத்துல ரிஷபத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஜாக்பாட். 9ஆம் இடத்துல சுக்கிரனுங்க கேட்டதை கொடுப்பார், நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு மறுமணத்துக்கு யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதுபோக காதல் கல்யாணங்கள், யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது போக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வளரும். யார் அப்பா மகனும் பேசாமல் இருக்கிறாங்களோ இந்த டயத்தில் பேசிக்குவாங்க. யாருக்கு மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்களோ அந்த மனஸ்தாபம் தீரும். இப்போ ஒரு சிலர் அப்பா மகனும் நல்லா பேசிக்கவே மாட்டாங்க, நல்ல அந்த அந்யோன்யம் இருக்காது. இந்த பீரியடில் அது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில்
அந்த அந்யோன்யம் கிடைக்கும். அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுக்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த கன்னிராசி புதனுடைய அனுகிரகம். அப்போ அந்த புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம். அது போக வெளிநாட்டில் இப்போ சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், ஜெர்மனில், சுவிட்சர்லாந்தில், யூஎஸ்ஏல, லண்டனில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் எல்லாமே இருக்கிறவங்க கொஞ்சம் அவதிப்பட்டு, கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லாமல், ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையுமே சரியில்லாமல், ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல திருப்தி இல்லாமல் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமை இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கல. நம்ம வேற கண்ட்ரிக்கு நம்ம இடம் மாற்றி போக நினைச்சாலும் போக முடியல. அது எல்லாமே இந்த பீரியடில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு மிதுனத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு பகவானை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை நாளில். அது போக விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லேயும் கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க. இதற்கு முன்னாடி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்து சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடைமுறையில் நடக்கலை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுறீங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் தான் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன சார் ட்ரெண்டுங்களா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த சுக்கிர பகவானால தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக, ரொம்ப திருப்தியாக, அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்த காட்டித்தான் அவங்களுக்கு சந்தோஷம், திருப்தி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த சுக்கிரன் சரியில்லைன்னா எப்பவுமே அழுமூஞ்சி, வருத்தம், வேதனை, அந்த செலிப்பே இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு தான் அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பற்றி நாம் ஒவ்வொரு பயிற்சியும் சுக்கிர பகவானுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அது போக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போது மீடியாவில் வர்றாங்க, பேர் புகழ், அந்த மீடியாவில் ரொம்ப புகழ் பெற்றவர்கள், இவங்க தான் அந்த மீடியாவில்